ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய அந்த கிழங்கு வகை செடிகள் இருக்கு இல்லையா, பூச்செடிகளாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கிழங்குகளாக இருக்கலாம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரியான கிழங்குகளாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கொடி வகைகள் வளர்க்குறீங்க, விதை கிழங்குகள் மூலியமாக வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான மண்கலவை எப்படி இருக்கணும், அதை வந்துட்டு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின்செல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. பொதுவாகவே கிழங்கு வகை பூச்செடிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா காய்ச்செடிகளாக இருக்கட்டும், இதை வந்து வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம நிறைய ஈல்டு அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து அந்த கிளாடியோலஸ் கிழங்குகள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அக்ரி இன்டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. 7 கிழங்கு வந்து 50 ரூபாய் அப்படின்னு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டில் வந்து வச்சுட்டேன். ஸோ கோகோ பீட்டில் வச்சு ஒரு வாரத்துல எல்லாம் வந்துட்டு நல்லா வேர்கள் விட்டு மேலே துளிர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் 4 கிழங்குகள் வந்துட்டு நம்ம அப்பவே வந்து ரிப்போர்ட் பண்ணி இப்போ வந்து 15 நாளுக்கு மேல இருக்கும். முதல்ல நல்லா வளர்ந்த 4 கிழங்குகளை ரிப்போர்ட் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ இதுக்கான பாட் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் தொட்டியில் 1 கிழங்கு அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். இப்படி நம்ம வைக்கும்போது நம்ம ஒவ்வொரு பாட்டையுமே வந்துட்டு தனித்தனியாக நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. இது இல்லாமல் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம தண்ணி நிறையா விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே தொட்டியில் இருந்துச்சு அப்படின்னா எல்லா கிழங்குகளுமே அழுகி போயிடும். நம்ம இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று தான் நமக்கு டேமேஜ் ஆகும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய செடிகளை வந்து நம்மளால காப்பாற்றிட முடியும் அப்படின்றக்காக ஒரு தொட்டிக்கு 1 கிழங்கு அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிழங்குகள்லாம் வந்து நல்லாவே நம்ம ரிப்போர்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சூப்பராகவே தளைஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூக்கறதுக்கு நமக்கு 3 மாசம் சாலிடா டைம் எடுக்கும். ஸோ 3 மாசத்துக்கு மேல செடிகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பூக்கள் வைக்குங்க. நான் வந்து பூக்கிற டைம்ல இதுக்கான வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாடியோலஸ் கிழங்குகளை வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னா அதுக்கான மண்கலவை பண்ணுறேன். ஸோ விதை கிழங்குகள் மூலிமா ஒரு செடியை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடியோட மண்கலவை பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே லூஸாக இருக்கணும். அதோட வேர்கள் வந்துட்டு நல்லா ஈஸியாக வளர்கிறதுக்கு வந்துட்டு மண்கலவை லூஸாக இருக்கணுங்க. அதே மாதிரி வடிகால் வசதியும் நல்லா இருக்கணும். ஒரு தொட்டியாக இருக்கட்டும், இல்லைனா பேக்காக இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி தேங்காமல் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த கிழங்குகள் வந்து அழுகாமல் இருக்குங்க. இதுக்கான மண்கலவை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா சாதாரண நல்லா லூஸாக பொலன்னு இருக்க மண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 பங்கு மண் எடுத்துக்கலாம். ஒரு பங்கு கோகோ பீட், ஒரு பங்கு வந்துட்டு தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட கண்டிப்பா வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க. வேரல்கள் நோய், வேரில் வேற எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய மண் வந்து ரொம்ப களிமண்ணாக இருக்குது அப்படிங்கும்போது 1 பங்கு மண்ணை சேர்த்துக்கோங்க. 1 பங்கு கோகோ பீட், 1 பங்கு தொழு உரம் வந்து சேர்த்து இதுக்கெல்லாம் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து மண்கலவை தயார் பண்ணி வைங்க. ஸோ இந்த கிளாடியோலஸ் கிழங்குகள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து ரொம்ப பெருசாக போகாது அப்படிங்கறனால ஒரு 7 பேக்ல ஒரு பேக்ல ஒரு செடி அப்படின்ற மாதிரி வைக்கிறேங்க. தொட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 6 இன்ச் தொட்டியாக இருந்தால் கூட போதும். ஒரு தொட்டியில் ஒரு செடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதே தான் வந்துட்டு டேலியா கிழங்குகளுக்கும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து அந்த கார்னேஷன் அந்த மாதிரியான பூச்செடிகளுக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு செடி அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இதை நாம் டைரக்டாகவே மண்கலவையிலையும் நடவு செய்யலாம். கிழங்குகளை பொறுத்தளவில் உங்களுக்கு அதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல அப்படின்னா ஒரு கோகோ பீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரேயில் கோகோ பீட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த கிழங்குகளை வந்து பதியம் வைங்க. கோகோ பீட்டில் வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கிறனால இந்த கிழங்குகள் எல்லாமே சீக்கிரமாகவே துளிர் விட்டு வளர்ந்துருங்க. நல்லா வேர் போட்டு வளர்ந்ததுக்கப்புறமா அதுக்கான கரெக்டான மண்கலவை தயார் பண்ணி நீங்கள் நடவு பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த கிழங்கு வகைகள் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா இதுல தண்ணீர் ரொம்ப முக்கியங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலும் போதும். அந்த மண்ணில் ஈரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து தண்ணி விடுங்க. ரெகுலரா தண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வேரல்கள் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததா இந்த கிழங்கு வகை செடிகள் இருக்கு இல்லையா, அது வந்து பூச்செடியா இருக்கலாம், காய்கறி செடியா இருக்கலாம், கொடி வகைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே இதுக்கு வந்து வெயில் ரொம்ப முக்கியங்க. ஸோ கிழங்குகள் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா நாம விதை கிழங்குகளை பதியம் வைக்கும் போது அந்த கணு பகுதியை வந்துட்டு ஃபுல்லா மண்ணை போட்டு மூட வேண்டாம். இதோட ஆரம்ப ஸ்டேஜ்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கணுக்கள் வர இடத்துல இருந்து செடிகள் வளரும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த செடியில வந்துட்டு வேர்கள் போட ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த வேர்கள் வந்து நல்லா போடுது, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நாம மண்ணை போட்டு மூடிக்கலாம். அது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பெருசா வந்துட்டு அந்த கணு பகுதியில மண்ணை போட்டு மூடாதீங்க. இது இல்லாம ஏதாவது புழுக்களோ பூச்சி தாக்குதல் ஏதாவது வருது அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு செடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா வேர் போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோட கணுப்பகுதியில வந்து மூடிக்கலாங்க. இது வந்துட்டு இந்த கிழங்கு வகை செடிகள் இருக்குல்ல, அந்த விதை கிழங்குகள் மூலியமா வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம்.
கிழங்குகள் மூலிமா வளர்க்குற செடிக்கு வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புழுக்கள் வந்து நிறைய வரும். ஒன்று தண்டு துளைப்பான் வரும், இல்லைன்னா அந்த குட்டி குட்டியாக வெள்ளை கலர் புழு வரும், இல்லைன்னா கம்பளி பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே இந்த கிழங்குல அந்த குருத்து வர இடத்துல குருத்துக்குள்ளே பூந்து அந்த செடியை வந்து நாசம் பண்ணுதுங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்கலவையில் வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கலாம். நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கலை மறந்துட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு அந்த மண்ணு மேலே நல்லா கிளறி விட்டுட்டு தூவி விடுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது அந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த மண்ணில் வந்து எப்போவுமே கசப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த புழு தாக்குதல்லாம் வராமல் இருக்குங்க. வேப்பம் புண்ணாக்கு இல்லை அப்படின்னா பயோ ஃபர்டிலைசர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வேர் வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேரில் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் இருக்கிறதுக்கும் பயோ ஃபர்டிலைசர் வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்மளுடைய தோட்டத்தில் விதைக்கிழங்குகள் மூலிமா வளர்க்கக்கூடிய செடி பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வருஷ கணக்கில் கூட அந்த கிழங்குகளை நம்ம எடுத்து வச்சு பத்திரமா வருஷ கணக்கில் நம்ம வந்து வச்சு உற்பத்தி பண்ணலாங்க. நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்மங்கி பூக்கள், கிளாடியோலஸ், டேலியா பூச்செடிகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு தடவை கிழங்குகள் வாங்கி அதுலேருந்து நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து காய்கறி செடிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு கொடி உருளை, இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய ரகமான கிழங்குகள் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிழங்குகள் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு தடவை விதை கிழங்கு வச்சு அதை கரெக்டாக பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு வருஷ கணக்கில் இந்த கிழங்குகளை வந்துட்டு நம்ம உற்பத்தி பண்ணலாங்க. கரெக்டாக அதுக்கான சீசனில் நம்ம வந்து பதியம் வச்சோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து ஈல்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கிழங்குகளை வந்து தோண்டி மறுபடியும் ஒரு இடத்துல சேஃபாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வருஷ கணக்கில் இந்த செடிகளை வளர்த்திட்டே இருக்கலாம். நீங்கள் கிழங்குகள் மூலிமா ஒரு செடியை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மண்கலவை ரொம்ப முக்கியங்க. லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி 2 நாளுக்கு ஒரு தடவை விட்டால் போதும். முக்கியமாக மண்கலவையில் வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் அடி உரமாக ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு சிட்டிகை அளவுக்கு இல்லைனா ஒரு ஸ்பூன் அந்த தொட்டியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கு கொடுத்துட்டே இருங்க. வேப்பம் புண்ணாக்கு இல்லை அப்படின்னா வேப்பெண்ணெய் இல்லைனா வேப்பம் புண்ணாக்கு கரைசல், வேப்ப இலை, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அடிக்கடி கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது வேரல்கள் நோய் இல்லைனா புழுக்களோட தாக்குதல் வந்து இருக்காமல் இருக்கும். இந்த விதை கிழங்குகளுக்கு முக்கியமாக வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க. நிழல்ல வச்சு வளர்க்குறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ இந்த செடிகளுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வெயில் படுதோ அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியும் இருக்கும், ஈல்டும் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுட்டு விதை கிழங்குகளுக்கான மண்கலவை தயார் பண்ணுங்கள். அதை வந்து இப்படி பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வருஷ கணக்கில் வச்சு பராமரிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.